இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பிஎம் கிசான் திட்டத்தில் பிப்ரவரி 24ஆம் தேதி விவசாயிகள் வங்கிக் கணக்கில் ரூபாய் 2000 செலுத்தப்பட உள்ளது. இந்த பணம் யாருக்கெல்லாம் கிடைக்கும், யாருக்கெல்லாம் கிடைக்காது என்பது குறித்து மிகவும் முக்கியமான புதிய அப்டேட் ஒன்று வந்துள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மத்திய அரசு சார்பாக விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 3 முறை தலா 2000 ரூபாய் என மொத்தம் 6000 ரூபாய் நிதி வழங்கும் பிஎம் கிசான் திட்டத்தின் கீழ் ரூபாய் 20,000 கோடி நிதியை பிரதமர் மோடி அவர்கள் விடுவிக்கிறார். இதுவரை 18 தவணை நிதி விவசாயிகள் வழங்கப்பட்ட நிலையில் 19வது தவணையாக ரூபாய் 2000 பிப்ரவரி 24ஆம் தேதி விவசாயிகள் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட உள்ளது. இந்த பணத்தை பெறுவதற்கு விவசாயிகள் கட்டாயம் இகேவைசி நிறைவு செய்திருக்க வேண்டியது அவசியம் என்று கூறப்பட்டுள்ளது. இதில் ஏதேனும் மாற்றங்கள் அல்லது சந்தேகங்கள் இருந்தால் விவசாயிகள் அருகில் உள்ள சிஎஸ்சி மையங்களை தொடர்பு கொள்ளவும் அல்லது pmkisan.gov.in என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் சென்று பயனாளிகள் தங்கள் நிலையை அறியலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. இது மட்டும் இல்லாமல் இந்த பணத்தை பெறுவதற்கு நீங்கள் இகேவைசி அப்டேட் பண்ணிருக்கணும். அதே சமயத்தில் உங்களுடைய ஆதார் கார்டு கூட பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய லேண்ட் டீட்டெயில்ஸையும் நீங்கள் வெரிஃபை பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது மூன்றுமே கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு தான் பிப்ரவரி 24ஆம் தேதி வங்கிக் கணக்கில் ரூபாய் 2000 செலுத்தப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. அதேமாதிரியே பிஎம் கிசானுக்கான பெனிஃபிஷியல் லிஸ்ட்லேயும் உங்களுடைய நேம் இருக்கணும். அந்த லிஸ்ட்டில் உங்களுடைய நேம் இருக்கா இல்லையா, அதை எப்படி ஆன்லைன் மூலமாக செக் பண்ணுறது, அதற்கான ப்ரொசீஜர் என்னன்னு சொல்லி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இதற்கு ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரெஷர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் போயிட்டு பிஎம் கிசான் சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்துனே pmkisan.gov.in ஒரு வெப்சைட் ஷோகும். அந்த வெப்சைட் செலக்ட் பண்ணுங்கள். இந்த பணம் பெறுவதற்கு யாரெல்லாம் தகுதியானவர்கள் சொல்லிவிட்டு பெனிஃபிஷியல் லிஸ்ட்டில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பெனிஃபிஷியரி லிஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு ஃபஸ்ட்டு உங்களுடைய ஸ்டேட் என்னவோ செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களோட டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணுங்கள். சப் டிஸ்ட்ரிக் எதுவோ அதை செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ண பிறகு உங்களோட பிளாக் வில்லேஜ் எல்லாமே செலக்ட் பண்ணுங்கள். அதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு கெட் ரிப்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். அது லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா சீரியல் நம்பர் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபார்மருடைய நேம், ஜெண்டர் மேலாக ஃபீமேல்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த பெனிஃபிஷியல் லிஸ்ட்டில் உங்களோட நேம் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுங்கள். நேம் இல்லைனா நெக்ஸ்ட்டு கொடுத்து நெக்ஸ்ட்டு பேர் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். இதற்கான லிஸ்ட்டில் உங்களுடைய பேர் இருந்தாலே கண்டிப்பாக உங்களுக்கு பணம் வர்றதுக்கு வாய்ப்பு உள்ளது. இது மட்டும் இல்லாமல் இகேஒய்சி டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் அப்டேட் பண்ணியிருக்கணும். இதுதான் தற்போதைய முக்கிய தகவல். இந்த மெத்தடை பயன்படுத்தி பெனிஃபிஷியல் லிஸ்ட்டில் உங்களுடைய நேம் இருக்கானு சொல்லி நீங்கள் ஈஸியாக செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.